திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே மூலங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் திருமலை சித்தர் சாமியார். இவர் மூலங்குடி பகுதியில் ஆசிரமம் வைத்து வாழ்ந்து வருகிறார். மேலும் மதுரை டு திண்டுக்கல் சாலை நிலக்கோட்டை அருகில் உள்ள பள்ளப்பட்டி பகுதியிலும் ஆசிரமம் வைத்துள்ளார். அந்த பகுதியில் இவருக்கு ஏராளமான சீடர்கள் உள்ளனர். மேலும் இவர் இடிமின்னல் இயக்கம் என்ற அமைப்பையும் வைத்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்த நிலையில் தற்போதும் நடைபெற இருக்கின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் போட்டியிடப் போவதாக கூறும் குடவாசல் திருமலைசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் ஆணையத்தின் விதி மக்கள் விதியை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். தேர்தல் ஆணைய விதியை அனைத்து கட்சிகளும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். என்னை மக்கள் தேர்ந்தெடுத்து அனைத்து கட்சியும் என்னை ஆதரித்து ஒருமனதாக தேர்ந்தெடுத்தால் நான் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கிறது. புதுவழி பிறக்கும், புதிய ஆட்சி பிறக்கும். நான் முதலமைச்சராக காட்சியளிப்பேன் என உணர்கிறேன் என்று பேட்டியளித்தார். மேலும் மண்ணையும் பெண்ணையும் சீரழித்துக் கொண்டிருக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மண்ணும் பெண்ணும் உயிர் சத்துக்கள் எனவும் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் எனவும் பேசினார். மேலும் குடவாசல் திருமலைசாமி கடந்த 2 வருடங்களுக்கு முன் தன் மகளுக்கு கல்வி கடன் கொடுக்காத வங்கிக்குள் துப்பாக்கியுடன் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஆணைய விதி எம் மக்களின் தலைவிதியை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் அரசியல். ஆனால் விதியிலேயே தவறு இருந்தால் நம் விதி மாற்றப்படவே வாய்ப்பே இல்லை. அனைவரும் தேர்தல் ஆணைய விதியை படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அனைத்து சட்டத்துறையும் தேர்தல் ஆணைய விதியை படித்து அதில் உள்ள முரண்கள், எங்கு நாம் அடிமைப்படுகிறோம் என்பதை உணர்ந்தால் இந்த தமிழே இறையும் மறையும், தமிழே தரணியெங்கும். இது இந்த தமிழ்நாடு அல்ல, இந்த உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய மொழி. அதற்குரிய நாம் அனைவரையும் வாழ வைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது என்றே உணர்கிறேன். ஆகையினால் தேர்தல் ஆணைய விதியை மறுபரிசீலனை செய்ய கோருகிறேன். அனைத்து கட்சிகளும் மறுபரிசீலனை செய்து இதன் பொருட்டு என்ன உண்மை என்பதை மக்களுக்கு தெரிவிக்க நான் விரும்புகிறேன். ஆரோக்கியம் எனது செயலே ஆரோக்கியம். படிப்படியாக மருத்துவமனைகள் குறைய வேண்டும். கல்வி, அனைவருக்குமான கல்வி, அதற்கான புதிய வடிவங்கள், இருக்கும் கட்டமைப்பிலேயே வாழ வேண்டும் என்றால் அது மோசமாகிக் கொண்டேதான் செல்லும். புதிய கட்டமைப்பு உருவாக்கம் தேவை. நான் சுயேட்சையாக போட்டியிட்டு அந்த மக்கள் என்னை சுயேட்சையாக தேர்ந்தெடுத்து, ஏன் அனைத்து கட்சியும் என்னை ஆதரித்து ஒருமனதாக தேர்ந்தெடுத்து நான் முதலமைச்சராக இந்த வரும் மாதம் கூட ஆக வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் நினைத்தால் அனைத்தும் சாத்தியம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஆகையினால் இதே இடத்தில் சொல்கிறேன், நான் சுயேட்சையாக வெல்லவும் முடியும், முதலமைச்சராக ஆகவும் முடியும். அது மக்களா? அத்தனை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு என்னை சுயேட்சையில் தேர்ந்தெடுத்தால் அங்கு இருப்பவர்கள் எத்தனை பேர்? 234 பேர் தான். விளங்குகிறதா? யாரும் யாருக்கும் எதிரி அல்ல. ஒரு வழிகள் வேண்டும். என் மக்கள் துன்பப்பட வேண்டும் என்று எந்த அரசியல்வாதியும் ஆசைப்படுவதாக எனக்கு உணரவில்லை. ஆகையினால் புது வழி பிறக்கும், புதிய ஆட்சி பிறக்கும் என்ற நம்பிக்கை. நான் இந்த இடைத்தேர்தலில் மட்டும் வெல்வதற்காக நிற்கவில்லை. மக்கள் மனதை வெல்வேன். மக்கள் மனதில் எழுச்சி உண்டாக விரும்புகிறேன். நடக்கும் கூடிய விரைவில்.